5 டீ போட்டாச்சனே. ஒரு ஸ்ட்ராங், ஒரு லைட், ஒரு கட்டிங், ஜீனி தூக்கலா ஒண்ணு, ஒரு பால். அங்க போய் வாய் பேசிட்டு இருக்காம கொடுத்துட்டு சீக்கிரம் வா. அண்ணே இந்தாங்கண்ணே லைட். இவன் தாங்க இளங்கோ, வானவில் டிவியோட ஒளி ஓவியர். எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்ச துடிப்பான பையன், நல்ல திறமைசாலி. என்ன ஒரே வீக்னஸ், அடிக்கடி ஃபோக்கஸ் வைக்க மறந்துடுவான். வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, வச்சுட்டு போக மாட்டியா? இவருக்கு பெரிய பிசி ஸ்ரீராம் நினைப்பு. டீல கூட லைட் இருக்கணுமா? இவனோட பேர் ஐலனுங்க, வானவில் டிவியோட எடிட்டர். வேலையில ரொம்ப சின்சியரான பையங்க. பார்த்தாலே தெரியல கார்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறத. இந்தாங்கண்ணே கட்டிங் டீ. என்னண்ணே கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் சும்ப, என்ன இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் அவனை கட் பண்ணிடுவேன். என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு. அண்ணே இந்தாங்கண்ணே சீனி தூக்கலா ஒரு டீ. இவன் தாங்க சுரேஷ், வானவில் டிவியோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பிடிக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறதுன்னு பையன் எப்பவுமே படு பிஸி. இவன் நேரில் பேசுறத விட ஃபோனில் பேசுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். இல்ல நீங்க சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு, நேர்ல வாங்க பேசலாம். அண்ணே இந்தாங்கண்ணே பால். இவன் தாங்க வானவில் டிவியோட ஆல்ரவுண்டர், பேரு முத்து. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான், ஆனா ஒண்ணு கூட உருப்படியா இருக்காது. ஏன்னா ஏதாவது கற்பனையை மேந்துகிட்டே இருப்பான். மொத்தத்துல இவன் ஒரு ட்ரீம் பாய். என்னடா? அண்ணே இந்தாங்கண்ணே பால். ஆமா, பாலை குடிச்சா மட்டும் ஒரு வெள்ளையாடு வழக்கம். அஜய் அண்ணே எங்க? வேலை செஞ்சிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாதடா. நீங்க செய்யற வேலை எங்களுக்கு தெரியாது. என்னடா முனங்கற மாதிரி இருக்கு? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, அஜய் அண்ணே எங்கன்னு கேட்டேனே. இவன் தாங்க அஜய், இந்த வானவில் டிவியோட ஹீரோ. இந்த சேனல்ல முக்கியமான நிகழ்ச்சியோட காம்பியர். ஃப்ரெண்ட்ஸ் நடத்திட்டு இருந்த இந்த சேனல்ல அஜய் பார்ட்னரா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வானவில் டிவி மக்கள் மனசுல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கு. டீனா வரேண்ணே. தேங்க்ஸ்டா. டே சுரேஷ், அந்த ஸ்பான்சர் விஷயத்தை நீ பேசுற. சரி மாப்ள, நான் பாத்துக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சுரேஷ், டைம் ஆயிருச்சு, நான் சரி கிளம்புறேன். ஓகேடா. வண்டியை மாத்தனா கேக்குறாங்களா? ஆம்புலன்ஸுக்கு இந்த ஆம்பனிக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. ஓகே. ரெடி, 3, 2, 1, டேக். வணக்கம் மதுரை. வாழ்க்கை தினமும் வண்ணமயமாக்கும் வானவில் டிவியின் நம்ம சுற்றி நிகழ்ச்சிக்கான நேரம் இது. தண்ணீர் பிரச்சனையில இருந்து தகவல் தொழில்நுட்ப புரட்சி வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை பத்தி மக்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம சுற்றி. இந்த வாரம் பூமி வெப்பமடைதல் பற்றி மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம். Let's go to talk about global warming. கட் இட். ஓகே. ஹலோ, வணக்கங்க. நாங்க வானவில் டிவில இருந்து வரோம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பாண்டி. எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? 6 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சொல்லுங்க. இன்னைக்கு பூமி வெப்பமடைதல் ஒரு பெரிய பிரச்சனையா ஆகிட்டு இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் அரசியல்வாதிகளோட பேராசை தான் காரணம். பணத்தை சொன்னவங்க இயற்கையை விட்டு வைக்கல, அதான் இயற்கை அது வேலையை காட்டுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ, விடத்தா பொழப்ப பார்க்கணும். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய் அஜய். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஐ அம் ஃபைன். இப்போ என்ன ப்ரோகிராம் பண்றீங்க? பூமி வெப்பமடைதல் பத்தி மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்றதை எடுத்துட்டு இருக்கோம் சார். சந்தோஷம் தம்பி. கண்ட கன்றாவியெல்லாம் பண்ணாம மக்களுக்கு உபயோகமாகவும் உருப்படியாகவும் இந்த ப்ரோகிராம் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வணக்கங்க, நாங்க வானவில் டிவில இருந்து வந்திருக்கோம். பூமி வெப்பமடைதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில சொத்தும் பணமும் சேர்க்கிற மாதிரி இயற்கையையும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்க. அப்பதான் வருங்கால சந்ததி சந்தோஷமா இருக்கும். சார் 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 ஒரே நிமிஷம் சார். சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ப்ரோக்ராம்காக. பூமி வெப்பமடைதல் பத்தி ஒரு சின்ன நிகழ்ச்சி சார். உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வேலை இருக்குமா, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் வண்டி சார் சார் ப்ளீஸ் சார். சொல்றத கேளியா சார் சார் வேகமா போ. ஓகே. வணக்கம் மதுரை, நான் உங்கள் அன்பான அஜய். இது வானவில் டிவி வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. எப்பவுமே ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது துக்கம் பாதியாகுது, சந்தோஷம் ரெட்டிப்பாகுது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமா தாங்க உங்க துக்கம் சந்தோஷம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. மத்தவங்களை புண்படுத்தினா உங்க புன்னகை கூட தவறானதான், மத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா உங்க பொய் கூட அழகானதான். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் அஜய்.
உங்களை பத்தி சொல்லுங்க. அவனியாபுரத்துல இருந்து பாரதி பேசுறேன். பாரதி, காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த பாரதியாரோட பேர் வச்சிருக்கீங்க. கவிதைலாம் எழுதுவீங்களா? இல்ல அஜய், நான் ஸ்கூல் படிப்பையே தாண்டாதவன். எனக்கு படிப்பெல்லாம் சரியா வரல. பரவாயில்ல பாரதி, தாழ்வு மனப்பான்மை மட்டும் வேண்டாம். பெருந்தலைவர் காமராஜர் கூட படிக்காதவர் தான். ஆனா ஒரு பேர்ல இன்னைக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகமே இல்லையா? அதனால படிப்பு வரலங்கிறது ஒரு குறையே இல்ல. ஓகே பாரதி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி மூலமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நல்லா படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் படிக்காதவங்கிறதால எந்த பொண்ணுமே என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க அஜய், என்னோட ஆசை தப்பா? தப்பே இல்ல பாரதி. படிப்பை பார்த்து சில பொண்ணுங்க உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மனசை பார்த்து கண்டிப்பா யாராவது சம்மதிப்பாங்க. நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. நமக்குன்னு ஒரு பொண்ணு எங்கேயாவது இருப்பாங்க. இது உங்களுக்கான பாடம். வணக்கம்மா. வணக்கம், வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஆமா, நெக்ஸ்ட் வீக் தான். ஹாய் பிரியா. நான் வந்துடுறேன். நிச்சயம். ஹாய் டாட். How are you? ஓ ஃபைன். How is your travel? இட்ஸ் வெரி நைஸ். அம்மா, உன் கையால ஒரே ஒரு வா. உன் சமையல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இத மலர் தான் சமைச்சா. நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஓகே மம்மி. ஓ பாருங்க. ஏண்டா ஒழுங்கா ஒரு ஃப்ரேம் கூட வைக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு கேமராமேன். இதான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் நீ என்ன புதுசா கேக்குற? சரியா இங்க பாரு இந்த சிம்பன்சியோட சேட்டைய. டெய்லி காலையில சாயந்தரமும் இதுங்க பண்ற இம்சைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆமா மாப்பிள, இல்லைன்னா பாரு, ஒரு நாளைக்கு தூக்கத்துல கூப்பிடறான்னு நினைச்சிட்டு அப்படியே ஜம்ப் பண்ண போறான். அன்னையோட முடிய போகுது இவங்க எபிசோடு. ஸ்பான்சர் என்னாச்சு? ஓகேடா, நாளைக்கு காலை 11 மணிக்கு ஜோதிஷ் எம்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீ தான் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் சொல்லணும். எப்படியா இந்த ஸ்பான்சர் வாங்கியே ஆகும்டா. 100% ஓகே வாங்கிடலாம் மாப்ள. நிச்சயமா அந்த ஸ்பான்சர் நமக்கு தான் வச்சுக்கோங்க. டோன்ட் வரி. ஓகே, குட் நைட். டே குட் நைட். ஓகே மாப்பிள. ஹாய் மீனு. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அங்க என்னடா பண்ற? சைட் அடிச்சிட்டு இருக்கோம், தெரியலையா? ஏய் இந்தாரு, இதெல்லாம் கம்பெனி வளர்ச்சிக்கு நல்லது இல்ல சொல்லிட்டேன். பொறாமையா உனக்கு? இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு உனக்கு தெரியல. எது இந்த அமைப்பா? சுடியா பாத்துட்டு இருக்கால. 6 பேக்க பாத்திருக்க மாப்ள. 6 பேக்கே உள்ள வைக்கிற சிங்கிள் பேக்க பாத்திருக்கியா? இது என்ன வேணும் மேடம்? இது எவ்வளவு? 60. ஐயா ஐயா. ஹலோ பொன்னாட்டி, வளையல்கார தெரு மீனாட்சம்மன் கோயில் பக்கத்துல இருந்து பேசுறேன். கொஞ்சம் உடனே வரீங்களா? ஒரு பெரியவர் சீரியஸா இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மம்மி, அம்மா எங்க? அம்மா அவசரமா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஐயா ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. இவ்வளோ சந்தோஷமா வந்தேன் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு. இவங்க இருக்கிறதே இல்லையே.
இருங்க நான் வரேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகேங்க. Sir, may I come in? எஸ் கமிங். உட்காருங்க அஜய். சுரேஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ப்ரோக்ராம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார். ஒரு 6 மாசத்துக்கு உங்க ஸ்பான்சர் கிடைச்சா நல்லா இருக்கும். பண்ணிடலாம் அஜய். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் குட்டி குட்டி குட்டி, என்னம்மா ஏன் அழற? அம்மா எங்க? அம்மா எங்க போச்சு? நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு. போலாமா? வா. எங்க இந்த குழந்தையோட அம்மாவை பாத்தீங்களா? தெரியாதுங்க. எங்க இந்த குழந்தையோட அம்மா யாருங்க? மேடம் அழுவாங்க. எங்க இது உங்களுடைய குழந்தைங்களா? ஹலோ, இந்த குழந்தை தேடி யாராவது வந்தாங்களா? இல்ல தம்பி. ஹலோ, இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு தெரியுமா? கேட்டு இவங்களா? எங்கடா போயிட்ட? என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போவீங்க? இல்லப்பா, புடவை எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் பா. குட்டி வரட்டாமா? bye சொல்லு. பாய். போலாமா? மொட்டை மாடி என் ஆத்துக்காரி எதிர்மாடி இலவசமா ஒரு சினிமா. அப்பா பார்சலை பிரிங்கடா, பசிக்குது. பாலா போன புரோட்டா எத்தனை நாள் திங்கிறது? எப்போதான் எதிர் வீட்டுக்காரி என் வீட்டுக்காரியா போகிறவளோ தெரியல. அப்போதான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. மீனாட்சி நானும் சேர்ந்து புரோட்டா சாப்பிட்டேன். கரண்ட் இல்லை. என்னடா அது? அவங்க இல்லையா? எப்பவுமே லோயர் பெர்த் தான் வேணும்னு சொல்ற டுபுக்கு இன்னைக்கு அப்பர் பெர்த் தான் வேணும்னு அடம் பிடிக்குது. புரியல மாப்ள? இல்ல மாப்ள, கீழே நம்ம தங்கிக்க வீடு இருக்கு, நம்ம ஸ்டுடியோ இருக்கு. அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு மொட்டை மாடியில் தான் படுக்கணும்னு நம்ம எல்லாரையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுக்குள்ளேயே தூங்குறது போயிடா. நம்ம முத்து இருக்கானே ரசனக்காரன், சில்லுன்னு காத்து வீச ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் மின்ன அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குனா ஆஹா. அதெல்லாம் ஒரு எண்ணியும் இல்ல. இவர் இங்கிருந்து வாச தெளிப்பாரு, அவர் காதலி அங்கிருந்து கோலம் போடும். அதுதான் மேட்ரு. இந்த அரியா கேமரா இன்சல்ட் பண்ணாத. ஏய், ஏன் கோவிக்கிற? நம்ம எல்லாம் எதுக்கு இங்க வந்து தங்கியிருக்கோம்? இல்ல மாப்ள, எல்லாருக்கும் வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, டெய்லியும் வந்துட்டு போக முடியாது தான் இங்க தங்கியிருக்கோம். நீ சொல்றது லாஜிக் மாப்ள, நான் கேட்கறது ரீசன். நம்மள எந்த நோக்கத்துக்காக இங்க வந்து தங்கியிருக்கோம்? நீயே சொல்ல. நம்ம 5 பேரும் டே நைட்டா உழைச்சு வசந்து காட்டணும் தானே? ஆமா, வசந்து காட்டுவோம்னு நம்ம ஆத்தாப்பட்ட சொல்லிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா எப்படி? அதான் தூங்குற விஷயத்திலேயாச்சும் வசந்தரத்தை காட்டலான்னு உங்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கேன். நல்ல வேலை, மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்து உச்சிக்கே கூட்டு போக முட்டியே. அட்டிங் கொய்யால வேணாயா கட்டிங்கு, உனக்காக ஆம்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹலோ ஹலோ. யோ, இது அலாரையா? ஒரு இம்சுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த மாப்ள, முத்து பொறுப்பா இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேமரா, இந்த ஜூம் போடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். அப்படியே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல போயிடு. என்ன மாப்ள, கேமரா லாங்குவேஜ் எல்லாம் பேசுற? ஏய், எங்களுக்கும் தெரியுமியா கேமரா? நாங்களும் க்ளோஸ் அப் லாங் ஷாட்லாம் எடுப்போம்ல. இந்த மாப்பிள்ள காமெடி பண்றத. இந்த நானும் கேமராமேன் தான். எல்லாரும் பாத்துக்கோங்க, நானும் கேமராமேன் தான். யோ கேமரா குடியா? சொல்லிடா. ஒத்துக்கிறேன்டா, நீ கேமராமேன் தானே.
சமையல் பண்ண போறேன்? சாம்பார் வைக்க போறேம்மா. சரி, நான் அவனை காயெல்லாம் கட் பண்ணி தட்டுமா? ஐயோ வேண்டாம்மா. அப்பா பார்த்தாருன்னா என்ன திட்டுவாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா வேணாம்மா, இப்பதான் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துறேன். வணக்கம் மதுரை. இது வானவில் டிவி வழங்கும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பான அஜய். சுடுமறை நெருப்பு, சுற்றுமறை பூமி, போராடும் வரை நீ மனிதன் அப்படின்னு சொன்ன கவி பேரரசு வைரமுத்துவோட தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, நான் நாராயணன் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கரிமேட்ல இருந்து பேசுறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு என்னோட 50வது பிறந்த நாள். ஓ, வாழ்த்துக்கள் நாராயணன் சார். வானவில் டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அஜய். பிறந்த நாள் அதுமா நான் இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்கிட்ட பணம் காசு இல்ல. நான் சாதாரண கூலி தொழிலாளி. அட என்ன நாராயணன் சார், நீங்க பணம் காசு இருந்தாதான் உதவி பண்ண முடியும்னு யார் சொன்னது? நீங்க நினைச்சா இப்பவே போய் கண்தானம் பண்றேன்னு பதிவு பண்ணலாமே. இதை விட சிறந்த தானம் வேற என்ன இருக்க முடியும்? ரொம்ப நன்றி அஜய். எதுக்கு சார் நன்றிலாம்? இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்க பிசினஸ்னு வீட்ல இருக்கிறதே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளப்னு போயிடுறாங்க. இதுல நான் மட்டும் வீட்ல இருக்கிறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல இருக்க உனக்கு போர் அடிச்சதுன்னா கம் டு தி ஆபீஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் அவர் பிசினஸ். அவதான் கொழுப்பு எடுத்து போய் பேசுறானா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? பிசினஸ்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. நான் மேல படிக்கிறேன்னு. அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். வேலைக்காரி கிட்ட சொல்றேன், முதல்ல சமையல கத்துக்கோ. ஏதோ கல்யாணத்துக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. பிரியா, எதிர்த்து பேசாத. உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். சொன்னா பத்தாது, நல்ல மாப்பிளையா பாருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருந்து நல்ல ராயல் மாப்பிளையா செலக்ட் பண்றேன். ஆமா, இந்த கல்யாணம் பண்ணி துரத்து விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் இந்த வீட்ல நல்ல சந்தோஷமா இருங்க. ரொம்ப பேசாத. ஹாஸ்டல்ல உன்னை ஃப்ரீடமா விட்டது தப்பா போச்சு. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. சாரி சாரி சாரி. என்ன மேடம், பாஸ்கெட் எம்டியா இருக்கு? நீ யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நான் உங்க அன்பான அஜய். காத்திருப்பின் வேர்கள் மிக கசப்பானவை, அவை தரும் கனிகளோ மிக இனிப்பானவை என்ற அருமையான பொன்மொழியோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹாய் ஜெய், நான் பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க? தாசுல்டா நகர்ல இருந்து.
வழக்கமா எல்லார்கிட்டயும் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க. ஆமா, ஒரு சேஞ்சுக்கு நான் கேட்கவா? கேளுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. ஓ, நான் உங்களோட ஃபேன். நீங்க யாரோட ஃபேன்? மக்கள் மனசுல இருக்கிற புழுக்கத்தை போக்குற ஃபேன். உங்க ஹாபிஸ்லாம் என்ன? புக்ஸ், மூவிஸ், கவிதை இப்படி நிறையவே இருக்கு. ம், சரி. நீங்க எப்படி டிவி கம்பேர் ஆனீங்க? நல்ல விஷயங்களை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சீக்கிரம் எடுக்க மாட்டியா போன? ஸ்டூபிட். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் தாசில்தார் நகர்ல இருந்து பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா. இந்த நிகழ்ச்சியோட ரெகுலர் கலர் ஆயிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க பேசுற ஸ்டைல், உங்களோட ஸ்மைல், எல்லாரோட பிரச்சனைக்கும் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எப்பவுமே நீங்க தானே என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. கேளுங்க. நீங்க இசைஞானி இளையராஜாவோட தீவிர ரசிகர், கரெக்டா? எப்படி சொல்றீங்க? போன வெள்ளிக்கிழமை 1 ஹவரும் அவர் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணீங்க. டெய்லி அவரோட வாய்ஸ்ல ஒரு சாங்காவது ப்ளே பண்ணிடுறீங்க. அதான். கரெக்ட் தான். உங்களுக்கு Black கலர்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா. எப்படி சொல்றீங்க? போன 15th நீங்க போட்டிருந்தது Black கலர் டி-ஷர்ட், போன 17th Black கலர் ஸ்டோன் வாஷ் ஷர்ட், போன 23rd Black கலர் ஸ்ட்ரைப். கரெக்ட்? ஓகே ஓகே. Thank you. என்ன ரொம்பவே நோட் பண்றீங்க. உங்கள் விருப்ப நிகழ்ச்சியோட பெஸ்ட் காலர்னு உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு. Thank you பிரியா. வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஈஸியா கேளுங்க. அஜய், நம்ம கை விரல்களுக்கு நடுவுல ஏன் இடைவெளி இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. யோசிச்சு சொல்லுங்க. தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை துணையா கூட வரவங்க அந்த இடைவெளியை ஃபில் பண்ணுவாங்க. புரியலையா? உங்க 2 கையும் இணைச்சு பாருங்க, தெரியும். லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பிரியா. இந்த கேள்விக்கு ஆன்சர் நாளைக்கு சொல்லுங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போன 15 என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, போன 17ஆம் தேதி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, இதெல்லாம் ஒரு பொண்ணு மறக்காம மனப்பாடமா சொல்றானா? டேய் மாப்ள, சொல்லவே இல்ல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி. குழப்பமா இருக்குடா. உன் குழப்பத்துல நாளைக்கு தீர்த்து வைக்கிற மாப்ள. என்னடா சொல்ற? நாளைக்கு நிகழ்ச்சியை பாரு, புரியும். ஹெட்போன் கொடுவேன். என்ன நடக்குதுடா இங்க? ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நான் உங்க வந்தனா. நிகழ்ச்சிக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோகிராம்ல நீங்க பேசணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் சாங் கேளுங்க, நான் உங்களுக்காக ப்ளே பண்றேன். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா, எங்க என்ன பேசுறீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் அஜயோட ஃபேன். அவர் ஏன் ப்ரோகிராம்க்கு வரல? அஜய்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க? ஐயோ, அஜய்க்கு என்னாச்சு? மழையில ஏதாவது நனைஞ்சாரா? அவர் வந்தா ஃபோன் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, இல்ல நான் ஃபோன் பண்ணேன்னு மறக்காம சொல்லுங்க. வந்த உடனே ஹாஸ்பிடல் போ சொல்லுங்க. லைன்ல மத்த காலர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. நீங்க சொல்ல வந்தது கொஞ்சம் குயிக்கா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு ப்ரோகிராம்க்கு அஜய் வருவார்ல? டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா சாப்பிட சொல்லுங்க. கூடவே இருந்து பாத்துக்கோங்க. லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிரியா. அஜய்க்கு உடம்பு சரியில்லையா? நேர்ல போய் பார்க்கலாமா? இப்ப என்ன மாப்பிள்ள சொல்ற? பார்த்தல? இல்ல மாப்பிள, நான்லாம் மொட்டை மாடிக்கு ஒரு நாள் போலேனா வையேன், என் மீனாட்சி எல்லாம் அப்படி தூண்டில மாட்டேன் கெளுத்தி மீன் போல துடிச்சு போயிடுவான். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சண்டல சிந்து பாடுற? நான்லாம் அனுபவசாலி, அதனாலதான் சொல்றேன். என்ன அனுபவம்? ஒரே அன்று வேற 5 மாசமா தோக்காம போட்டுக்க, அந்த அனுபவமா? இந்தாரு, இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. எதிர் வீட்டு மீனாட்சிக்கு என் மேல என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங்ல தான் பிரியா பொண்ணு அஜய் பத்தி விசாரிச்சா. கண்டிப்பா இது காதல் தான்யா. டேய், நீ ஏன்டா பேசாம இருக்க? மாப்பிள்ளையும் காதல் கடல மூழ்கிட்டான்ல. அஜய், அவளை நேர்ல பார்த்தனா எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம்டா. அவளையே இங்க வர வைக்கலாம் பாரு. எப்படி? வேண்டாம்,
சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஃப்ரெண்டை பார்க்க போகணும். சரிம்மா. மலர், டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. ஃப்ரெண்டை பார்க்க போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. தொண்ணு பேசாம டீ ஏதாவது வாங்கி சாப்பிடு. ஏமா, நான் வீட்ல போட்ட டீயை குடிக்க விடாம இங்க வந்து எனக்கு டீ வாங்கி தரீங்க? இன்னைக்காவது நல்ல டீயை சாப்பிடு. நீங்க இங்க வந்து நின்னது நம்ம ஐயாவுக்கு தெரிஞ்சது தோலை உரிச்சிருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, சும்மா இரு. என்னடா பண்ண வாங்கிட்டியா? அஜய் என்ன வெளியே போயிருக்காராம், சாயந்தரம் தான் வருவாராம். சரி சரி, டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. வா, போலாம். ச்சே, ஃப்ரெண்டை பார்க்கவே இல்ல. ஈவினிங் தான் பார்க்க முடியும். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்க வந்து டீ குடிச்சிட்டு போறது மதுரையில் நாம தான். எனக்கு ஒன்றும் விளங்கல. சரி, ஸ்டார் ஹோட்டல்ல டீ குடிச்சதா நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, ரெடியா? ஓகே. வணக்கம் மதுரை, இது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பான அஜய். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். இன்னைக்கு கால் பண்ற முதல் 10 காலர்ஸ்க்கு உங்கள் விருப்ப நிகழ்ச்சியோட கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. உடனே உங்க போன் எடுங்க, உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில என் கூட பேசுங்க. அப்படி பேசுற முதல் 10 காலர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. என்ன, ரெடி ஆயிட்டீங்களா? உடனே போன் பண்ணுங்க, பரிசா வெல்லுங்க. ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ, உங்கள் விருப்பம், யார் பேசுறீங்க? ஹலோ அஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராட்ஸ் பிரியா, இன்னைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலரா உங்கள் விருப்ப நிகழ்ச்சியோட கிஃப்ட் வின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ அஜய். நேத்து ஏன் ப்ரோக்ராம்க்கு வரல? அது உடம்பு சரியாம போச்சாதான். நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து கிஃப்ட் வாங்கிக்கங்க. வின் பண்ண காலர்ஸ் கிஃப்ட் வாங்க வரும்போது மொபைல் பில்லோ ஃபோன் பில்லோ கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஓகே? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவா. அவள் வருவாளா, இங்க வருவாளா? என்ன வெறுப்பேத்ரியா? அவ கண்டிப்பா வருவா. அவளுக்கு என் மேல காதலா இல்ல ஃப்ரெண்ட்லியா ஒரு வீவரா தான் பேசுறாளான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். வணக்கம் தம்பி. என்னங்க ஐயா வேணும்? உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. ஐயா, உங்க பேரு அட்ரஸ் சொல்லுங்க. பெரியசாமி, அரசரடி. உங்க டெலிபோன் பில் கொடுங்க. இருக்கியா? முத்து, சரியா இருக்கு. அஜய் கையால தான் நான் பரிசு வாங்கணும். அடப்பாவி, பால் குடிக்கிற பாப்பால இருந்து பல்லு போன தாத்தா வரையும் எல்லாத்தையும் கவுத்து வச்சிருக்கான் ஐயா. எதுக்கும் என் மீனாட்சி கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். மத்த எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த பிரியா பொண்ணு மட்டும் ஆளே காணாமாப்ல. அந்த பொண்ணு வராது முத்து. அப்ப இந்த கிஃப்ட் என் மீனாட்சி கொடுத்துடலாமா? அடிங்க கொய்யால. சேனல் போனியே, அஜய் பாத்தியா? அம்மா, நான் அங்க போனேன்னா. ஹாய், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில gift கிடைச்சிருக்கு. பேரு பிரியா. நீங்க தான் பிரியாவா? அதுல என்ன சந்தேகம்? இம்புட்டு அழகா இருக்கீல, அதான். தேங்க்யூ. உங்க போன் பில் ஜெராக்ஸ் கொடுங்க. ஆமா, ப்ரூஃப் கரெக்டா தான் இருக்கு. என்னது? ப்ரூஃபும் கரெக்டா இருக்குதா? அஜய், gift கொடு. தேங்க்யூ அஜய். என்ன எதுக்குமா அப்படி சொல்ல சொன்னீங்க? சும்மாதான், நீ போ. இந்தாங்கம்மா. பொதுவா பொண்ணுங்களுக்கு வாய் ஸ்வீட்டா இருந்தா பேஸ் பேய்த்தனமா தான் இருக்குன்றது விஞ்ஞானபூர்வமான உண்மைன்னு படிச்சிருக்கேன். ஆமாயா, என்னதான் ஒரு பொண்ணு போட்டோவில் தேவதை மாதிரி இருந்தாலும் நெகட்டிவ்ல பிசாஸ் மாதிரி இருப்பான்னு நான் கூட தேவாரத்திலே திருவாசத்திலே படிச்ச ஞாபகம். டேய், ஏன்டா இப்படி தேவாரம் திருவாசத்தெல்லாம் அசிங்கப்படுத்துற? எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட் செவுத்துல எழுதி வச்சதா படிச்சுட்டு வீணா இங்க வந்து புலம்பாத. அஜய், ஐ திங்க் என்ன சொல்ல வர? அஜய் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தவ, அஜயை பத்தியே விசாரிச்சவ, இன்னைக்கு நேர்ல வந்து ஒன்னும் பேசாம போறாளே, ஏன்டா மாப்ள? வந்தவ பிரியாவா இருக்காது மாப்ள.
என்னடா சொல்ற? அதான் அட்ரஸ் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு இல்ல போயிட்டல. மாப்ள, இப்ப வந்து அவ கண்டிப்பா பிரியாவா இருக்க வாய்ப்பே இல்லடா. அவ வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன வாய்ஸ்? பெரிய ஸ்ரேயா கோஷல் வாய்ஸா? சரி, வந்தவ பிரியா இல்லனா பிரியா யாரு? அவ ஏன் வரல? ஒருவேளை மாப்பிள்ளைட்ட விளையாட்டு பண்றாளோ? டேய், அவ தான் போன் பில் காமிச்சால. போன் பில்ல ஒரு வேலை வேற யார்ட்டையா கொடுத்து விட்டுருக்கலாம்ல. ஒருவேளை அவ ஃப்ரெண்டா இருக்குமோ? ஃப்ரெண்ட் எதுக்குடா அவ அனுப்பணும்? டேய், எதுக்கு கன்ஃபியூஸ் ஆறீங்க? பிரியா வீட்டுக்கே போயிட்டா எல்லாம் தெளிவாயிடும்ல. அது சரி, ஆனா எப்படி போறது? நான் சொல்றேன், சூப்பர் ஐடியா. ஆனா கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சொல்லி தொலை. அஜய்க்கு லுங்கியும் முண்டாபுனியும் கொடுத்து தலையில ஒரு தலப்பா கட்டி வாயில ஒரு பீடி வச்சா எப்படி இருக்கும்? வீடு வீடா போய் பழைய பேப்பர் ஈஎம்பத்துல வாங்குற மாதிரி இருக்கும். டேய், என்னாச்சு அஜய்? உங்கள் விருப்ப நிகழ்ச்சி உங்க வீடு தேடி வந்திருக்கு. குரலை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த காலோஸோட முகத்தையும் பாக்குற நிகழ்ச்சி. சூப்பர் ஐடியாடா. மாப்பிள்ள இந்த வீடு தான்டா. இதே தான்டா. நிப்பாட்டா. டேய், பார்க்க வந்து அஜயோட ஆள. கண்ணாடியை பார்த்து நீ எதுக்கு தலையை சீவிட்டு? இல்ல மாப்ள, கூட அவ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தா. ஏய், டேய், நம்பரே வில்லங்கமா இருக்கு. எனக்கு என்னமோ இது 7-2 மாதிரி தெரியல, 7.5 மாதிரி தெரியுது. மாப்ள, வீடு மகால் கணக்கா இருக்குடா. இரியா, இன்னும் அந்த பொண்ணையே பார்க்கல, அதுக்குள்ள மகாலு மண்டபம்னு பரிசம் போடுற. ஏய், யார்ப்பா இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு? அது சார், நாங்க வானவில் டிவில இருந்து வரோம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சிக்கு வியூவர்ஸ் வீட்டுக்கு வந்து நேரடியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேணாம். கிளம்புங்க. இல்ல சார், ஒரு 10 நிமிஷத்துல பேசிடுறோம். ஐயா வீட்டுல இல்ல, வந்தாருன்னா அப்படித்தான். கிளம்புங்கயா. என்ன சார், ஐயா இல்லைன்னா பரவாயில்ல சார், உள்ள அம்மா இருப்பாங்கல்ல. யாரும் இல்லப்பா, சும்மா இம்சப்படுத்திட்டு கிளம்புங்கப்பா. ஐயா வர நேரம் வந்துட்டாருன்னா அப்படித்தான். முதல்ல கிளம்புங்கயா. நந்தி மாதிரி. வாங்க, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? ஏய், உனக்கு மட்டும் தெரியாம சொல்லணும். கிளம்பியா மோல. அவன் இல்லையா? வாடா ட்ரீம் பாய். இப்ப என்ன மாப்ள பண்றது? டேய், பிரியா நம்பர் காட்டுறேன். ஹலோ ஹலோ, நான் அஜய் பேசுறேன். எந்த அஜய்? டேய், இது அவதான்டா. அதே குரல்டா. ஆமா, பெரிய திருக்குறள். அவன் சொல்றா. ஹலோ, எந்த அஜய்னு கேட்டேன். வணக்கம் மதுரை, இது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நான் உங்க அன்பான அஜய். ஏன் இந்த விளம்பரம்? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். வாட் அபௌட் யூ? அடிங்கோ ஐயால. பொண்ணுங்கன்னா இங்கிலீஷ்லயோ? அது யாரோ பைத்தியம் கீழே நின்று கத்திட்டு இருக்கு. அதை விடுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன். கேன் யூ கெஸ்? என்ன சர்ப்ரைஸ்? அது இப்ப நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். நிக்கிறோம், அதுவும் நடுத்தருவுல. எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? ஆமா, உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை நேர்கள் வீட்டுக்கு நேரடியா வந்து ஷூட் பண்றோம். இப்போ நாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஷூட் பண்ணலாமா? ப்ரோகிராம்காகவா இல்ல என்ன பார்க்கவா? ஆமா, இல்ல அது வரோம், ஆனா வராதுங்கிற ரேஞ்சிலே உளறாண்டா மாப்ள. டேய், என்னடா நடக்குதுங்க? சொல்லுங்க, என்ன பார்க்க தானே வந்தீங்க? ஆமான்னு வச்சுக்கோங்க. அதுக்காக வீட்டுக்கே வந்துடுறதா? கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, நாளை காலையில 10 மணிக்கு கோவில்ல மீட் பண்ணலாம். ஓகே, இப்ப கிளம்புங்க. அந்த பக்கம் தான் தெரியுது. ஆமா, குடிமரெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. டேய், அந்த மஞ்சள் கலர் சைமா பாரு. ஐயோ, என் மீனாட்சி மிஞ்சிருவா போல இருக்கே. வைகையே வறண்டு போனாலும் வாழ்க்கை செழிப்பா தான் இருக்கும் மாப்பிள்ள. அது காரணம் இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தானோ. சுவாமியை சேவிக்க வந்த இடத்துல பொண்களை சைட் அடிக்கலாமோ? தப்பு இல்லையோ? அதுவும் கோவில்ல. சாமி, நாங்களாவது கோயில்ல சைட்டு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கோம். மாப்பிள்ள, ஆளே காணோம். நம்மளை கோயிலுக்கு வர சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாலோ? இல்லடா, அவ கண்டிப்பா வருவா. சரி, அவளுக்கு அவனை அடையாளம் தெரியுமே, பார்ப்போம். ஹலோ, நான் தான் பிரியா. அப்போ அன்னைக்கு ஸ்டுடியோக்கு பிரியான்னு சொல்லி வந்தது
அது சும்மா எங்க சர்வெண்ட். உண்மையிலேயே நான் தான் பிரியா. இது என் ஃப்ரெண்ட்ஸ் இளங்கோ, ஹலோ சுரேஷ், முத்து, அகிலன். ஹாய். ஹாய். India's largest telecom company, Bharti Airtel, is confident that the BlackBerry stalemate, which could potentially lead to a ban of BlackBerry services in India, could be resolved. வணக்கம் தேவராஜன். வாங்க தலைவரே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நல்லா இருக்கும். வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. முருகா, அம்மாவை கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தலைவரே? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு தேவராஜன். அப்புறம் இந்த கல்யாண வேலை முடிகிற வரைக்கும் சங்கத்துள்ள பொறுப்புலாம் நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு என்ன, பாத்துருவோம். வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். பொண்ணுக்கு நல்ல பையனா அமைஞ்சிருக்கான் போல. அதானமா வேணும். ஆமா, பிரியாவுக்கு வரணும் ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல? அவ கல்யாணமே உங்க தலைமையில தானே தலைவரே? பிரியா வெளியில போயிருக்காளா? இல்ல, அவ மாடியில தான் இருக்கா. இருங்க கூப்பிடுறேன். வேண்டாம், இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். குடும்பத்தோட கட்டாயம் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறீங்க. வந்துருங்க. கண்டிப்பா வந்துருமா? போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 14th காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சிங்கிறதால நிறைய லவர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, உங்கள் விருப்பம். ஹலோ. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அஜய், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் தான் தாசில்தார் நகர்ல இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா, என்ன சொல்ல வரீங்க? உலகத்துல உள்ள எல்லா காதலர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரியா. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லலாம். நான் ரொம்ப சின்சியரா ஒருத்தரை லவ் பண்றேன். எங்களோட காதல் சக்சஸ் ஆகுமா? அஜய், இதுக்கு உங்களோட பதில் என்ன? உங்க காதல் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த உலகமே இது தலை ஜெயிக்கும். என்ன அஜய், இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என் லவரோட பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? பிரியா, ஏய், சேனலை நடத்தணுமா விளம்பரத்தை பார்த்தமான் இருக்கணும். இங்க வந்து லவ் பண்றது தப்புடா தம்பி. ஹலோ, யாருங்க நீங்க? ஐயோ,
அடிச்சிட்டாங்களே. மாப்பிள இடியே விழுந்தாலும் இஷ்டப்பட்டு தாங்கணும்டா. அதான்டா லவ். அடியால ஏவி விட்டா பயந்துருவோமா என்ன? இப்படி காயத்தோட லைவ் பண்ண முடியாதுடா. அதான்டா கவலையா இருக்கு. ஃபோனில் பிரியா மாப்பிள்ள. ஹலோ, நான் அகிலன் பேசுகிறேன். அஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப லேட்டாக டெலிவரி பண்ணுறம்மா. ஏற்கனவே எல்லாரும் அடி வாங்கி தான் உட்காந்துருக்கோம். இரு, ஒரு நிமிஷம் அஜய் கிட்ட கொடுக்குறேம்மா. பிரியா, அஜய், என்னாச்சு அஜய்? ஒன்றும் இல்லைப்பா, வழக்கமான விஷயம்தான். உனக்கு ஒன்றும் இல்லையே. நான் உன்னை உடனே பார்த்தாகணும். நம்ம இப்பவே ஒரு முடிவு எடுத்தாகணும். இந்த நேரத்துல மீட் பண்ணா சரியா வராது. நாளைக்கு மீட் பண்ணுவோம் பிரியா. இன்னைக்கு ஆளை விட்டு அடிச்சவரு நாளைக்கு வேற ஏதாவது பண்ணிட்டா? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம மேட்டர் தெரிஞ்ச கோவத்துல அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம். நான் நேர்ல வந்து சந்திச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும். வேண்டாம் அஜய், நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணல. அவர் அப்படி என்னதான் பண்ணிடுவாரு? கொலை கூட பண்ணுவாரு. எனக்கு அவரை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு தைரியமோ வீரமோ இல்ல. ஜெயிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம மேல, காதல் மேல. உங்க அப்பாவை கண்டிப்பா நம்ம மேரேஜுக்கு சம்மதிக்க வைப்பேன். எந்த நிலைமையிலும் ஓடி போய் திருமணங்கிற பேச்சு நினைப்ப வேண்டாம். அதுல எப்பவுமே எனக்கு உடன்பாடு இல்ல. உங்கள் விருப்ப காலர் கிட்ட பேசுற மாதிரி விஷயம் இல்ல அஜய் இது. பிரியா, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன். அவர் கண்டிப்பா நம்ம காதலை ஏத்துக்குவாரு. ஏத்துக்க மாட்டாரு அஜய். ப்ளீஸ் பிரியா, அவசரப்படாத. நீ தைரியமா இரு. அழாத பிரியா, ப்ளீஸ். என்னடா ஆச்சு? டேய், நான் பிரியா அப்பா கிட்ட எங்க மேரேஜை பத்தி பேச போறேன்டா. நல்ல மனுஷனா இருந்தா பேசலாம். ஆனா ஆளை விட்டு அடிக்கிறவங்கள்ட்ட எப்படிடா பேசுறது? பேசி பாக்குறதுல தப்பு இல்ல மாப்பிள. ஆனா இப்ப அவசரப்பட வேணான்னு தோணுது. வேணாம் மாப்பிள, அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட எல்லாம் போய் பேசி. ஆமா, மூச்சை விட பேச்சு தான் முக்கியம் மாப்பிள. பேச்சாலதான் விவேகானந்தர் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வச்சாரு. அதே பேச்சாலதான் அண்ணாவும் கலைஞரும் தமிழனையே தலை நிமிர வச்சாங்க. பேச்சு தோத்ததா சரித்திரமே இல்லடா. டேய், இதெல்லாம் ப்ரோக்ராம்ல பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். நீ சொன்னவங்களாம் நாட்டுக்காக பேசினவங்க. நீ பேச போறது உன் காதலுக்கு. சாரி மாப்பிள, நம்பிக்கையோட பேசினா யார் மனசை வேணா மாத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய், ஆர்ப்பா வேணும். என்னங்க, இந்தாங்க பேக். டேய், இங்க எதுக்குடா வந்தீங்க? டேய் வாட்ச்மேன், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. உங்க பொண்ணை நான் சின்சியரா லவ் பண்றேன். இது வெறும் இன்ஃபேக்சுவேஷன்ல வந்த லவ் இல்ல சார். ஒருத்தருக்கு மனசார புரிஞ்சுட்டு வந்த லவ். மத்தவங்கள மாதிரி என்னாலையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னோட விருப்பம். ஓடி போயிருவா நீ? ஓடிட்டு போயிருவியா? மதுரை எல்லையை கூட உன்னால தாண்ட முடியாது சார். உங்க அளவுக்கு இல்லைனாலும் என்னாலையும் பிரியாவை நல்லா பார்த்துக்க முடியும். நானும் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல தான் சார் இருக்கேன். என்னடா பெரிய ஸ்டேட்டஸ்? என் பொண்ணு உன்னை லவ் பண்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்னப்பா, இங்க பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. சார் தான் ஆளை வச்சு அடிச்சாரு. தப்புதான்டா, தப்புதான். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆளை விட்டு அடிச்சிட கூடாது. ஆளையே காலி பண்ண சொல்லிருக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? பின்ன மைக்க தூக்கிட்டு ஊரை சுத்துறவங்களுக்கு எல்லாம் என் பொண்ணு கொடுக்கணுமா? தொழிலை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. ஏய், என்னடா விட்டா பேசிட்டே போறீங்க? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? வெளிய தள்ளிங்க அவரை. வெளிய போடா. போடா. சார், வெளிய தள்ளுங்க. என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சார். நிச்சயம் உங்க சமூகத்தோட நடக்கும். அஜய், எங்கடா போற? அஜய், அஜய், நீ ஏறு. அஜய். ஐயா ஃபோன் பண்றாரு. ஐயா சொல்லுங்கய்யா. டேய் மாயா, இவங்க எல்லாம் அடிச்சா பத்தாதடா. கிளம்பி வாங்கடா எல்லாரும். இங்க வந்துகிட்டே இருக்கியா? ஏய், வாடா சீக்கிரம். ஏய், இந்த பரம்பரா ஊரவன.
ஐயா பெருமாள் பேசுறீங்களா? என்னடாச்சு? ஆளை அடிச்சடியில குத்துரு கொலையுமாயிட்டாயா. ஆனாலும் எங்க கிட்ட தப்பிச்சிட்டாயா. போய் தூக்குங்க அவனை. சரிங்க பாத்துறேன். வாங்கடா வாங்கடா சீக்கிரம்டா. அப்பா ஐயோ அப்பா அஜய் இங்க இல்ல. எங்க இருக்கான்னு தெரியாது. ஐயோ போட போறோம் சொன்னாங்க. இப்ப விட தப்பிச்சுக்கலாம். ஆனா எப்ப இருந்தாலும் என் கையில சாவு உனக்கு. இப்ப இல்ல எப்பயாவது வந்தாலும் ஒன்னாடா கேக்குது உங்களுக்கு. சொல்லி வை. வெட்டி புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஆமாடா மாப்ள. கற்பனை காதெல்லாம் கை கூடாதுடா. கனவுலே காலத்தை ஓட்டாத. ஏன்னா சொல்லாத காதெல்லாம் செல்லாது. சொன்ன காதல் மட்டும் பாயா. உனக்கும் பிரியாவுக்கும் மதுரையே அசந்து போற அளவுக்கு தகவலாம் கல்யாணம் நடந்துட்டான். உங்க கல்யாணத்துக்கு நான் தான் வீடியோ எடுப்பேன் மாப்ள. சத்தியம் பண்ணு. இளமா உன் கல்யாணத்துக்கு கேமரா எடுப்பான். ஆனா மொய் பண்ண நான் தான் வசதி. கேட்டா கொடுக்க மாட்டியா? எத்தனை தடவை தான் தர்றது?
ஹலோ மாப்பிள்ள அஜய் பேசுறேன்டா. அஜய் டேய் எங்கடா இருக்க? நாகர்கோயிலடா. சுயநினைவு இல்லாத அளவுக்கு தேவராஜ் ஆளுங்க அடிச்சு துரத்திட்டாங்கடா. பஸ்ஸுக்குள்ள விழுந்தது மட்டும் தான் தெரியும். இங்கேயும் வந்து ஸ்டுடியோலாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா மாப்ள. நான் இப்போ ஊருக்கு கிளம்பி வரேன்டா. இல்லடா மாப்ள, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க வராம இருக்கிறது தான் நல்லது. ஆமாண்டா, அவங்க உன்னை கொல்லணும்னு வெறியோட இருக்காங்க. என் உயிர் போறதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அஜய் நீ ஒன்றும் ஹொரி பண்ணிக்காத. நீ எங்க இருக்கியோ அங்கேயே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமாப்ல. ஆமா அஜய், அதுக்கப்புறம் எது வேணா நம்ம பாத்துக்கலாம். நீ உடனே பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சேஃபா இருக்கங்கிறத கன்வே பண்ணிடு. சரிடா, நான் பேசுறேன். நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கடா. நீயும் பத்திரமா இருமாப்ல. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. வண்டியை பார்த்து ஒழுங்கா ஓட்டலாம்ல. இல்ல நச்சி, அவன் தான் தெரியும். நான் கொண்டுருவேன். வணக்கம் தம்பி, என்னாச்சு? தலையில நல்லா அடிபட்டிருக்கு. ஸ்டிச் பண்ணிருக்கேன், சரியாயிடும். அவரு காலில் கூட பலமா அடிபட்டிருக்கு. சரி, ஒரு 5-6 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அவரை ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கோங்க, சரிங்க. பயப்படாதீங்க. ரொம்ப நல்லது. முருகா, நல்ல வேலை. வேலை யார்ல நீ? உன் வீடு எங்க இருக்கு சொல்லுல. உன்னதெல்லாம் கேட்க. ஊரு மதுரை. இருக்கட்டும், ஏன் வண்டியில வந்து விழுந்த? என் பர்ஸ் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா. பணம் பெருசா உசுறு பெருசாட? நேரம் சோழி முடிஞ்சிருக்கோம். இல்ல கணக்கு, உன்னை தூக்கி வண்டியில ஏத்து. என்ன யோசிக்க? இல்ல கொடுத்துட்டு வா. அம்மா அப்பா வந்தாச்சு. என்னாச்சு இம்முட்டு தாமதமா வாரீங்க? வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. யாருங்க இந்த பையன் இப்படி அடிபட்டிருக்கு? பையன் மதுரை, வர்ற வழியில நம்ம வண்டியில அடிபட்டான். குணமாகற வரைக்கும் ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கட்டும். அவனுக்கு சாப்பாடு மாத்து துணி ஏற்பாடு பண்ணு. போ, பாத்து அவனை உள்ள கூட்டுவாங்க. கணக்கு, எனக்கு என்னவோ இவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவன் ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான் போல இருக்கு. இவன் யாரு என்னன்னு தெரியாம இவனை கொண்டு நீங்க தங்க வைக்கிறவன் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறமா இல்ல? அண்ணா தெரியும். எந்திர பொத்து வாயவா காதையா எல்லாத்தையும் தான் ஒழுங்கான படுக்கையில கட்டிலையா தரையிலையா வேண்டாம் இருக்கு. என் ராஜ்வேல தாராரு இருக்கு. அதான் அருமை எடுத்து சட்டைக்கு போக சொல்லு. பொணநாத்தம்லாம் அடிக்கி. இருட்டு லைட்டை போடு. தம்பி நல்லா தூங்க. என்ன
என்னையா கணக்கு கவரோட வந்திருக்க? டெண்டர் எதுவும் வந்திருக்கா? அண்ணாச்சி ஒரு விஷயம் தெரியுமா? இளநில நமக்கு போட்டியா ஒரு கிரனேட் ஷோரூம் போற போலாம். நாகர்கோயிலே வந்தாலும் நம்மள எதுவும் பாதிக்காதுல்ல. வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு. ஐயா என்னடே? நான் ஊருக்கு கிளம்புறேங்க ஐயா. ஏண்டே உடம்புக்கு சுகம் இல்ல? ஊர் போய் சேர்ந்துருவியா? அவன் தான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டானே. போயிடுவீங்க. கணக்கு செலவுக்கு ரூபா கொடுத்துடு. இல்ல இல்ல வேணாங்க. வேண்டாம் நடந்தா போவேன். உன்னதான் 4 நாளைக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல, அப்புறம் ஏன்டா பறக்க? வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. போ போய் நல்லா ரெஸ்ட் எடு. கால் சரியான ஒண்ணு போலாம் போ. சரி வா. சரிங்களா? வா 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 பாத்து வா வா. எல்லாம் இருட்டு, தோட்டத்துக்கு போறேன். சரிங்கண்ணாச்சி. சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? மறந்துட அவனை. ஆனா நான் அடிச்ச அடியில he might forget you. எங்க போனான்னு தெரியல. திரும்பி வந்தாலும் பொழைக்க மாட்டான். You know that? நான் ஒரு முடிவு எடுத்துட்டா உயிரே போனாலும் அதை மாத்திக்கிற மாட்டேன். I have decided உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. பில்கேட்ஸ் மாதிரி மாப்பிள்ள இருக்கிறப்ப பிச்சைக்காரனை தான் பிடிக்குதுங்கிற. This is not love. You are immaturity. உனக்கு சீக்கிரமே கல்யாணம். அதையும் மீறி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச கொன்னுடுவ. டேய் என்னடா ஆச்சு? டைம் ஆகுது, சீக்கிரம் வர சொல்றா. ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். எங்க போனாங்கன்னே தெரியல. ஹலோ வந்தனா, வந்துட்டு இருக்கீங்களா? அஜய் எங்க? அவன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? அவன் சேஃபாக தான் இருக்கான். நீ ஒன்றும் ஒடி பண்ணிக்காத. எங்க லவ்னால உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? இல்லை பிரியா, எங்க அப்பா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சேச்சே நீ அதெல்லாம் ஃபீல் பண்ற. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிரச்சனை இல்லாட்டி அது என்ன காதல்? நான் அஜய் கிட்ட பேசணும். அவன் செல்லுக்கு லைனே கிடைக்கல. வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை, அவனா பேசினாதான். நீ தைரியமா வீட்டுக்கு போ. சீக்கிரமே அஜய் வந்துருவான். ஹலோ பிரியா. அஜய் எப்படி இருக்க? எங்கடா இருக்க? இப்பதான் ஸ்டுடியோக்கு போயிட்டு வர. என்னை பத்தி கவலைப்படாத, நான் சேஃப்டியா தான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எங்க அப்பா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பிளான் பண்றாரு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லி நானும் வரேன். அதெல்லாம் சரியா வராது பிரியா, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா இந்த சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்குடா. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எங்க வீட்ல கண்டிப்பா நம்ம காதலை ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல ஏத்துப்பாங்க. எப்படி? எப்படின்லாம் சொல்ல தெரியல, ஆனா முழு நம்பிக்கை இருக்கு. நீ மட்டும் தைரியமா இருந்தா என்னால நிச்சயம் சாதிக்க முடியும். ஆனா எங்க அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சா கல்லையும் கரைக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது டீட்டெயிலா பேசுறேன், ஓகேவா? ஐ மிஸ் யூடா. மீ டூ பிரியா. கணக்கு வருதுல, எப்படியாவது வாங்கிடணும். விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன விளையாட்டு விளையாடுதிய? கிரிக்கெட். அந்த புடதியில அடிச்சோம்னா புரட்டாசி மாசம் இருந்துப்பாமா கிண்டது. அதை விடு கணக்கு. நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? என்ன திடீர்னு இந்த சந்தேகம்? ஏன்னா போல நீ நல்லவனா கெட்டணும் அதை சொல்லு. சரி அதையும் விடு கணக்கு. நீ யாரு? ஊரே புகழ்ற அண்ணாச்சியோட மேனேஜர், அக்கவுண்ட் ஆபீசர். டே சுருக்கமா அண்ணாச்சோட அந்த கைன்னு சொல்லண்டா. அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்க நீ ஒரு டிங்கு சாக்கு கூட ஏற்பாடு பண்ணலனா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? அதானே? ஆமா கணக்கு. டிங்கு சாப் போய் ரொம்ப நாள் ஆச்சு கணக்கு. இல்ல போன மாசம் போனேன், அந்த கணக்குன்னு வரலையே. கணக்கு
அது போன மாசம். இந்த மாசம் போய் ஆகணும். காரணமே இல்லாம என்னல டிங்குசா? காரணம் தானே. இந்தா புது நண்பரு ஜோதியில ஐக்கியம் வேணாமா? குடு கணக்கு. இல்ல இந்த டிங்குசா கணக்கு எப்படி எழுதுன்னு யோசிச்சேன். என்ன கணக்கு? அன்னைக்கு தான் பூ 100 ரூபாய் புஷ்பம் 100 ரூபான்னு ரிப்பீட் கணக்கு எதுனே அப்படிதான். இல்ல இப்பெல்லாம் கணக்கை கைட்டு யாரு எழுதா? அதான் கம்ப்யூட்டர்ல ஏத்திடுவோமே. அப்ப ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? டிங்குசா போகும்போது நானும் கூட கணக்கு என்னல உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் கணக்கு. ஏமல கடைசி வரைக்கும் நீ அந்த பொண்ணு கூட ஆடவே உடல கணக்கு. அந்த அடிச்சோம்னா அம்பாசமுத்திரத்துல போய் விடுவாமா. இல்ல அந்த பொண்ணு கூட ஆடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. என்ன தகுதி? என்னைய மாதிரி கணக்கு பிள்ளையா இருக்கணும்ல. என்னல மரியாதை இல்லாம துப்புதா? வாயில ஏதோ வந்துச்சு அதான் துப்பிட்டேன். விஜய். விஜய் இல்லண்ணே, அஜய். பாத்தியா மப்புல பேரை கூட மறந்துட்டேன். சரி இந்த வாலிப வயசுல நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அத விட்டு போட்டு ஒரு பீர் கூட அடிக்க மாட்டேங்க. என்னப்பா நீ பீரு பிராந்தி தம்மு எதுவுமே இல்லாத யூத்தா? அண்ணாச்சி பார்த்தா என்னடா செய்ய? நீ பயப்படாத கணக்கு, நான் பேசிக்கிறேன் அண்ணாச்சி கிட்ட. வா கணக்கு. லவ்வாது பண்ணிருக்கியா? விடுங்கண்ணே. எந்த பழக்கம் இல்லாத பையனை போய் இந்த காலத்து பொண்ணு லவ் பண்ணுமா? அப்படி லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணுடா. அப்படி சொல்லுடா ஐயா. அண்ணாச்சி பாத்தாங்கண்ணா. நீ வா கணக்கு, அண்ணாச்சி கிட்ட நான் பேசுறேன். இந்த பேரை காட்டிட்டு போலுங்க. அதிகமா குடியான்னு கேட்டானா? இந்த காலத்து பொண்ணுங்களே எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. நீ என்ன அஜய் ஒண்ணுமே தெரியாம இருக்கிற? அஜய் நாங்க இவ்வளவு பேரு என்னெல்லாமோ பேசும், நீ பதில் பேச மாட்டேங்க. நீ பேச மாட்டியா கணக்கு? என்னல அஜய் பேசாட்டி என்ன, இன்னைக்கு பேச போறது பூராமே நான் தான். ஏன காதுல லைட் எரியுத? அண்ணாச்சி தூங்குதியோ? அவன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன். கமான் கணக்கு. அட விடுப்பா, அண்ணாச்சி கிட்ட இருட்டு பேசிக்கிடுவான். பேசுவான் கணக்கு, அவன் எப்படி பேசுவான்னு பாரு. பேசி காட்டவா? என்னடா சத்தம்? இதான் அண்ணாச்சி பேச லட்சணமா? என்ன நட்டாத்துல விட்டேல? ராத்திரி புறம் இருக்கணுமா? உனக்கு என்ன? ஹலோ கேட்கலன், நான் அஜய் பேசுறேன். எப்படா இருக்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிரியா அப்பாவை நான் மறுபடியும் பார்த்து பேசணும். ஆனா நான் தனியா போனா சரி வராது. அதுக்கு நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன பிளான்னு சீக்கிரமே நான் உனக்கு சொல்றேன். சரி. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே தான் தங்க போறேன். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இனிமே என்ன செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். வச்சிருந்தா வந்து விட்டேன். வருது வருது வருது. விளையாடவே தெரியல, நீங்க போங்க. தெரியாது. 1984 நான் ரஷ்ய பிளேயரு. தூக்கி போட்டு அடிச்சோம்னா நெத்து உறிஞ்சு குறையும். அவ்வளவு ரஷ்யாலே போய் விளையாடுங்க. உன் கூட மனுஷமே விளையாடுவானா? அஜய்னா நீங்க வாங்க. இல்ல வேணாம். வாங்க நான் விளையாடுறேன். யார் வந்தாலும் நான் வரணும்னா அவனே கூப்பிடு. வா 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 வா. பேட் கொடுங்க. இந்தா மகேஷ் பூபதி. யார் வந்தாலும் ஒரு பாத்து போமா. இந்தா அப்படி. அஜய்னா சூப்பரா விளையாடுறீங்க. அடிக்குமா? வந்து வருது. அடி அடி. ஐயோ தப்பா அடிச்சே. எனக்கு விளையாடுறியா? அடி. நீங்க என்ன ஷை டைப்பா? சைக்கோ டைப். ஏப்பா அம்மா கேக்குறாங்களே, ஏதாச்சும் பேசப்பா. உனக்கு ஏன் இருட்டுன்னு பேர் வச்சாங்க? அதுவா, நான் பிறந்த அன்னைக்கு அமாவாசையாப்பா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஆஸ்பத்திரியில வேற கரண்ட் இல்லையாப்பா. இருட்டுல பிறந்தால எனக்கு இருட்டுன்னு பேர் வச்சிட்டாங்கப்பா. நல்ல வேலை நீங்க எமகண்டத்துல பிறக்கல. பிறந்திருந்தா எமகண்டன்னு பேர் வச்சிருப்பாங்க. அஜய்னா எக்ஸாம்காக நீங்க கொடுத்த டிப்ஸ் நல்லா இருக்கு. நீங்க சயின்ஸ் மிஸ் கூட சொன்னாங்க. எங்க அடிக்கான்? அடி. அப்படியே அப்படியே. அண்ணா ஐயா. அதான் அதான் அண்ணா. ஐயோ பாத்துங்க. ஓடுறா ஐயா. அப்படிதான். ஒலிம்பிக் எழுதி வச்சுக்கோ கணக்கு. அண்ணாச்சி
வாயா. எப்பா நிமிஷம் போயிருச்சா இன்னும் ஃப்ரீயா விளையாடலாம். இப்ப பாரு. அடி ஏய், இந்த ஜெயிச்சிட்டா. என்ன அஜய் வீட்ல ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? இல்ல ரெட்டு, வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அப்போ ஒண்ணு பண்ணு, ஒரு நாளைக்கு இங்க வா, மறாவது நாளைக்கு தென்னந்தோப்புக்கு போ, இன்னொரு நாளைக்கு மாந்தோப்புக்கு போ, கடைசியா கிரசருக்கு வந்தீங்கன்னா உனக்கு வாரத்துல 7 நாள் சரியா போயிடும். என்ன சொல்ற ரெட்டு? ஐயா இவ்வளவு பிசினஸ் பண்றாரு? ஆமா அஜய், அண்ணாச்சி அவருக்காக தொழில் தொடங்குறாரோ இல்லையோ, வேலை செய்யற எங்களா மாதிரி ஆளுகளுக்காகவே தொழில் தொடங்குறாரு. அண்ணாச்சியை நம்பி 50 குடும்பம் பிழைக்குதுன்னா பாரு. சரி சரி, அண்ணாச்சியை பத்தி பேச இன்னைக்கு போல பேசிட்டே இருக்கலாம். நீ ஒண்ணு பண்ணு, ஆபீஸ்ல போய் ரெஸ்ட் எடு, நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி ரெட்டு. சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து நல்லா யோசிக்க, நல்லா சாப்பிடுவேன், என்னடா பார்க்க. சரிங்க. நானும் வந்தாப்புல இருந்து பார்க்க, இவன் இப்படியே தான் இருக்கான். இல்ல சாப்பிடல. பாட்டம் அடிக்கிற வேலை வச்சுக்காத சட்டை தொட. புறப்பட்டேன். அங்க வந்துட்டு கூப்பிடுதேன். என்னல எச்சு முழுங்குதா? இல்லங்கய்யா, அது வந்து கணக்கு பையில நீனே வச்சிருந்தா அப்படி என்னங்கய்யா? ஐயா என்ன யோசிக்க, தயங்காம சொல்லு. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிக்கலாமா? இல்ல இதுக்குதான் அப்படி கூச்சப்படுதியோ? தங்கிக்கிற. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன் உணர்ச்சி வசப்படுத? இந்த தடிமாடுகளை வேலையை செய்யாம திண்டமா சாப்பிட்டு இருக்கல, நீ இருக்கிறதுக்கு என்னவே? போயிரு. கணக்கு நான் வர 2 நாளாக எல்லாத்தையும் பாத்துக்க. சரிங்கயா? ஏய் போயிட்டு வரண்டே. இரு வரமா. வண்டி இல்ல போ. செண்டைச்சோறுன்னு சொல்லி கூட்டமா இருந்துச்சு, ஒண்ணுமே புரியல. உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ, வணக்கம் சார். நான் உங்கள் விருப்ப அஜய் பேசுறேன். சொல்லு அஜய், என்ன விஷயம்? சார் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். Yeah. You call me later. Okay. வேலையை ஒழுங்கா பாருங்கடா. வணக்கம் சார். நாங்க பகவதி பில்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நாகர்கோயில்ல புதுசா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு தேவையான மார்பிள்ஸ் கிரானைட்லாம் தேவைப்படுது. அண்ணாச்சி இருக்காங்களா? பேசணும். அண்ணாச்சி ஊர் இல்லையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா அந்த மேனேஜர் போய் எங்க போயிட்டோம்னு தெரிஞ்சியே. அண்ணே நான் பேசுவா. லட்சக்கணக்கில் வியாபாரம் வந்துருக்கணும். நீ பேச தெரியாம கட்டுக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பேசுறேன். நாங்க ராஜஸ்தான்ல இருந்து நேரடியா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். இருந்தாலும் நம்ம ஊர்ல அண்ணாச்சி இருக்காரு, அவரையும் ஒரு 8 பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். விலை குறைவா இருந்தா உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம். சார், கிரானைட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாயில இருந்து 400 ரூபா வரைக்கும் எல்லா வெரைட்டியும் எங்க கிட்ட இருக்கு. இது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். தம்பி, நாங்க ராஜஸ்தான்லயே போய் வாங்கினா எங்களுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகும். அதை விட்டு அண்ணாச்சியை பக்கம் வந்திருக்கோன்னா ஏதோ கம்மி பண்ணி தருவீங்கன்னு தான். சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, இப்போ நீங்க இங்க இருந்து கல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டா சப்ளை ஆகும். அது மட்டும் இல்ல, கல்லுல எந்த விதமான டேமேஜும் வராது. அதுவும் இல்லாம நாங்க ரீபாலிஷ் பண்ணி கூட தரோம். 3000 கிலோமீட்டர் தேவையில்லாம லாரி ஃபிளைட்டுக்கு வேஸ்ட் பண்ணுமா?
உங்க குட் சேஃபா வரும்ன்றதுக்கு எந்த விதமான கேரண்டி இல்ல பேசுறேன். ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு டைமும் பணமும் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். இந்த ஒரு தடவை நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. அடுத்த தடவை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் நாங்க கிரெடிட் தரோம் சார். நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். ஏன்னா உங்க எல்லா ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு தான் வரணும். அதான் சார் எங்க விருப்பம். எங்க ப்ராஜெக்ட் ஃபுல்லா நீங்களே சப்ளை பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு அண்ணாச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ சார். நான் போய் எங்க இன்ஜினியர் கிட்ட பேசிட்டு என்ன எவ்வளோன்னு சொல்லி அனுப்புறேன். மற்ற அமௌண்ட் மேட்டர்ல நான் அண்ணாச்சி கிட்ட பேசிக்கிறேன். அப்ப நாங்க கிளம்பிட்டுமா தம்பி? சரிங்க சார். இந்த கல்லை மட்டும் பார்த்துக்கங்க. பாருங்க சார். இது நல்லா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க. சீக்கிரம் வாப்பா. வண்டி வந்துட்டு இருக்குல்ல, லோட் ஏத்துறோம்ல. நான் போன் அஜய்ட்ட கொடுக்கேன். அம்மா பேசணும்னு சொல்லாங்க. ஆமா சொல்லுங்க. தலைங்க நேரமாச்சுல சாப்பாடு எங்க வா? கொடுத்து விட்டுருக்கேன். இங்க விட்டு போடு. வேலையை பாருன்னு. சாப்பிட்டுறேம்மா. அப்படியே சாயந்தரம் வரும்போது தர்ஷினி சுஜி 2 பேத்தையும் கூட்டு வந்துருப்பா. சரிம்மா. சரி நான் வச்சிடுறேன். வணக்கம் சார், நான் அஜய் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? என்ன ப்ரோக்ராம்ல உன்னை பார்க்க முடியல, என்னாச்சு? சார் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹலோ அஜய், எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? டேய், நீ எப்படா வருவ? உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. கவலைப்படாத பிரியா, நான் கூடி சீக்கிரம் வந்துருவேன். என்ன சொல்ற அஜய்? ஆமா பிரியா, நீ லைன்லயே இரு. நான் பசங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். மாப்பிள்ள நேத்து காம்பேர் ஒண்ணு வந்துச்சு பாத்தியா? ஆமா மாப்பிள்ள, டைட்டானி படத்துல வந்து கிளவி மாதிரியே இருந்துச்சு. மாப்பிள்ள, நான் அஜய் பேசுறேன்டா. பிரியாவும் லைன்ல தான் இருக்கா. நான் சொல்றதை மட்டும் கேளு. அஜய், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்ல இப்பதான் வந்தேன். வா வா போலாம். சூப்பரா கார் ஓட்டுற அஜய். தேங்க்ஸ். எனக்கும் டிரைவிங் கத்துக்க ஆசையா இருக்கு. முதல்ல உங்க அப்பா கிட்ட கேளு. நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா தட்டவே மாட்டாரு. பைடி. ஓகே, போலாம். என்னடி ரொம்ப குஷியா இருக்க? அதுவா, மிட் டர்ம் டெஸ்ட்ல மேத்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். அதான். அடி பாவி, நல்லா மாட்டிக்கிட்ட போ. அதேனா, ஒரு சைக்கிள் காரன் ஓவர்டேக் பண்ணி போறான் பாருங்க. ஸ்பீடா போங்களேன். அது இருக்கட்டும். ஃபெயில் ஆயிட்டியே, உனக்கு பயமே இல்லையா? பயமா? என்ன பயம்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா கிட்ட சைன் வாங்க வேண்டாமா? அதெல்லாம் ஈஸி. ஏ, அப்பா சைன் நீயே போட போறியா? நீ ஃப்ராடு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. அப்புறம் உங்க அப்பா கிட்ட எப்படி சைன் வாங்க போற? பார்க்க தானே போறீங்க. எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. இதேதான் நானும் சொன்னேன். அஜயனா, இந்த பொங்கலுக்கு நான் செலக்ட் பண்ணி வாங்கி தர ட்ரெஸ் தான் நீங்க போடணும். ஆமா, இப்ப பெரிய காஸ்டியூம் டிசைனர். ட்ரெஸ்ஸா? அண்ணா, பொங்கலுக்கு புது ட்ரெஸ் தான் நான் போடணும். ஏய், நீ என்ன சும்மா டீஸ் பண்ற? அஜய் எனக்கு வேஷ்டி சட்டை எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? என்னடி டேஸ்ட் உனக்கு? அஜய்க்கு ஜீன் டி-ஷர்ட் தான் சூப்பரா இருக்கும். ஐயோ, பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை தான் போடுவாங்க. ஏய், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்த மாதிரி பேசாத. நீங்க வாங்கண்ணா. இது நல்லா இருக்கு. ஹலோ, ஹாய். ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, இது
இவ எங்க போனா? எப்பவுமே எப்படிதானா? சுஜி 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 எங்க தான் போனாலும் சுஜி அங்க இல்லனா இந்த பக்கம் பாத்தீங்களா? இல்ல பார்க்கலாமா? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. இங்க வெயிட் தான் போனா. பண்ணலாம். சுஜி இங்க வா. ஏய் எங்க போன நீ? அங்க ஒரு Dress பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆனா வேண்டாம், நல்லா இல்ல. போலாமா? வா. அஜய் அஜய் ஏல எங்கல இருக்க? வாங்கய்யா. வா வா. உன்னை சாதாரணமான ஆள் நினைச்சேன்டே, பெரிய மூலக்காரன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமால? வந்தவனுங்க கடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுக்கிறவனுங்க. அவனுங்கள்ட்ட எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கின? அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினேன், அவ்வளவுதான். இனிமே எல்லா ஆர்டரும் நம்ம தானே அடி சொல்லிட்டாங்கடே. நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேனோ அதோட சிறப்பாவே பண்ணிட்டடே. நல்லா வருவேடே. அண்ணாச்சி ஏன்டி தோப்பு பத்திரப்பதிவு இல்ல சொன்னா தானே ஏற்பாடு பண்ணுவேன். அதை விடு கணக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். வாடா தம்பி, வாங்கம்மா. டேய், இந்த வருஷம் பொங்கலை எங்களோட என்ன கொண்டாடுற நீ? நிப்பாட்டுங்க, இங்க இறங்கிக்கிறேன். இல்ல சுஜி, காலேஜ் வாசல்லே உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே இறங்கிக்கிறேன் ப்ளீஸ். சரி. தேங்க்ஸ். ஹாய். ஹாய். இந்த பக்கம் இதுதான் ரிட்டர்ன் பண்றேன். போகாதுன்னு சொல்றேன்ல. வேற வழியே இல்ல, இந்த பக்கம் தான் போகணும். ஐயோ, பார்த்தா. சுஜி எங்க இருக்க? நான் இப்போ உன்னை உடனே மீட் பண்ணணும். அஜய், இது வீட்டுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க வீட்டுக்குலாம் தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். என்ன கொன்னுடுவாங்க. அன்னைக்கு என்னமோ சொன்ன, நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா தட்டவே மாட்டாருன்னு. அது வேற, இது காதல். எந்த அப்பா தான் இந்த பொண்ணு லவ் பண்றது ஒத்துப்பாங்க? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும். இல்ல, நாங்க சொல்ல போறோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம். தப்பு சுஜி, ரொம்ப தப்பு. என்ன தப்பு? மோகன் ஒண்ணு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கலையே. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான். வீட்ல சம்மதிக்கலனாலும் நாளைக்கு நாங்க சந்தோஷமா வாழும்போது அது எங்க அப்பாக்கு தெரியும். பொண்ணுங்களாம் நல்ல விவரமா தான் இருக்கீங்க. உன் லாஜிக்லாம் கரெக்ட் தான். கோவமா பேசினாலும் ஐயா எல்லாருக்கும் நல்லது தான் செய்வாரு. ஆனா அவருக்கு தெரியாம நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய துரோகம். சொன்னா சம்மதிக்க மாட்டாங்க அஜய். இதெல்லாம் உங்களோட பிளான் தானா? இப்படி படிச்சு நீங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சுத்தி வளைச்சு ஹேண்டில் பண்ணலாமா? ஐயோ அஜய், அப்பா எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் தான் பொண்ணு லவ் மேரேஜ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லி பிரச்சனை வந்து கண்ணை கசக்கிட்டு நிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல அஜய். அதான். இல்ல சுஜி, பேசுற விதத்துல பேசினா யாரையும் கன்வின்ஸ் பண்ணிட முடியும். நான் பேசி பாக்குறேன். வேணாம் அஜய், நீ பேசி பிரச்சனை தான் ஆகும். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஓகே அஜய், நாங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்குள்ள உன்னால அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியலனா நாங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்லயே எங்க மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். சரி, சந்தர்ப்பம் பார்த்து தான் ஐயா கிட்ட பேசணும். அது வரைக்கும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஜய் எங்க போனா? அஜய், என்னமோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில தான் மதுரையில இருந்து நீங்க வந்ததா அப்பா சொன்னாரு. என்னன்னு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? உன்னோட பிரச்சனை தான் எனக்கும். என்ன? அவ பேரு நினைச்சு உன் தாடியை பார்க்கும் போதே
பேசுற விதமா பேசினா யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கே அட்வைஸ் பண்ண நீ பிரியாப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? என்ன பேசவும் விடல, நான் பேசுறத கேட்கவும் இல்ல. அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதே காதல்ல மதுரையில இருந்து உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கல? அது நடக்கும். அதே மாதிரி உங்க பிரச்சனையை அப்படியே விட மாட்டேன். உங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பேசுறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. நிச்சயம் நடக்கும். அது என்னன்னு பாரு கணக்கு. ஏண்டே நீ என்ன பெரிய இவனும் ஆக்கங்கிட்ட மூதி யாரில் இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்தது? நீ என்ன உறவு முறையா இல்லை பங்காளியா? வியாபாரினா வியாபாரத்தை மட்டும் தான் பார்க்கணும். என்கிட்ட சாப்பிட்டதுக்கு நன்றியோட இரு. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத, அப்புறம் பழகணும்னு கூட பார்க்க மாட்டேன். அண்ணாச்சி கிளம்புவா. என்ன கணக்கு லோடு ஏறிச்சா? ஆச்சாண்டாச்சி வண்டி என்னடே? ஒண்ணு இல்லைங்க. எடு வண்டி எடு. போ சீக்கிரம். லோட இறங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஏமாத்திருப்பேன். வா. கல்லெல்லாம் சரியா அடிக்கிறீங்களா? அண்ணாச்சி எல்லாத்தையும் பத்திரமா தான் வச்சிருக்கு. எல்லாம் அடிக்க தான் வச்சிருக்கேன். என்னடே? ஐயா மோகன் ஒரு பையன். ஏய் இவனுக்கு ஒன்று சீவல. சரிங்க. என்னமோ சொல்ல சொல்லல. இல்ல ஒண்ணு இல்லைங்க. ஏண்டே அண்ணாச்சி இப்போ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கணும் என்ன? ஆமாங்க ஐயா, வந்ததுலேருந்து யார்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான். அண்ணாச்சி இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்க தலைய வாரி ஒரு சடப்பின்ன தேர்ல ஒன்னால. டிவி சீரியல் அம்மா மாதிரி லோடறான் கத்தாதமா. பேசாம தலைவாரு. சும்மா வாய் அடிக்காம மாடியில துணி காயுது எடுத்து வா போ. அப்பா கிட்ட பேசுனியா? வெயிட் பண்ணு, எப்படி இன்னைக்கு பேசிருப்பேன். பேசுறத நிறுத்துடி. போங்கம்மா. எங்க எவ்வளவு திமிரு இருந்தா ரெண்டுக்கும் கூட கன்னியாகுமரிக்கு போயிருப்பேன். அங்கே வேலை பார்த்ததா சொன்னா? இல்லப்பா, அன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பல் பண்ணாங்கப்பா, அதான் போனேன். சாரிப்பா. லீவ் விட்டா வீட்டுக்கு வர வேண்டியதானே? இன்னொரு முறை அது மாதிரி நடந்துச்சு தொலைச்சு விட தொலைச்சு ஆசைப்படி விட்டு எவ்வளவு தாண்டட்டும். வெட்டி போறேன் உனக்கு. சொல்லுடி, அப்பா சொல்றது உண்மையா? ஐயா ரொம்ப கோவமா இருக்காங்க. உன் மொபைல் ஒரு நிமிஷம் கூட. அடிச்சு வளர்க்காம போனது ஏன் தப்புல? தலை எழுத்து. ஹலோ. வர ஏப்ரல் 28 அன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒத்துக்கலைன்னா சூசைட் பண்ணிப்பேன்னு அம்மா மிரட்டுறாங்க. அப்பாவும் தீவிரமா இருக்காரு. நீ சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுறோம். நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா நான் சாகிறத தவிர வேற வழி தெரியல. முட்டாள் மாதிரி பேசாத. எல்லாம் கைக்கூடி வர நேரத்துல கொஞ்சம் நம்பிக்கையோட சாவறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒன்னா சேர்ந்து வாழணும் தானே இப்பவும் போராடிட்டு இருக்கோம். என்ன இப்போது ஒரு முடிவுக்கு வந்தியா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் என்னால அவனை மறக்க முடியாது. அவன் உயிரோட இருக்கிறதுனால தான் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ ஃபினிஷ் தட் கை. அப்புறம் நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம். டோன்ட் ட்ரை டு மேக் மீ ஃபூல் பிரியா. ஜஸ்ட் ஃபாலோ மை டிசிஷன். நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம். ஓகே? அஜய், நீயே எவ்வளவோ ட்ரை பண்ணிட்ட. அப்பா கிட்ட உன்னால பேச முடியல. விட்டுரு. நாங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்லயே நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம். வேண்டாம் அஜய், அப்பாவை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ ஏன் அப்படி நினைக்கிற? பார்த்தல தர்ஷினி அப்பா கிட்ட எப்படி அறவாங்க. அவர் கைதாடிச்சதே தவிர அவர் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும்னு எனக்கும் தெரியும். அவ விளையாட்டா போனதுக்கே அவ்வளவு கோவப்பட்டவரு. நான் காதலிக்கிறது தெரிஞ்சா என்ன வெட்டியே போட்டுருவாரு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்குதுல? என்னடி நம்ம சுஜி மோகன் ஒரு பையனை காதலிக்கிறாயா? நீ எதுவும் சொல்லாதடா. என்னங்க ஆச்சு? நீ சும்மா இல்ல. ஐயா உங்க கோவம் நியாயமானதான். ஆனா அவ காதலும் தப்பு இல்லைங்க. நீ என்ன அவளுக்கு வக்கீல வாதாடியலோ? நீ யாரா இதுல தலையிடுறதுக்குன்னு கேட்காம இப்படி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. சுஜி காதலை நீங்க ஏத்துக்காததுக்கு என்னால 1000 காரணம் சொல்ல முடியும். ஆனா இவங்க காதலை ஏத்துக்கிறதுக்கு என்னால சில காரணம் தான் சொல்ல முடியும். யாரு என்னன்னு தெரியாம அவனை எப்படி இல்ல மாப்பிள்ளை ஏத்துக்கிறது? ஊர் பேர் தெரியாது என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே தங்க வச்சிருக்கீங்களா? உங்க குணம் எனக்கு நல்லாவே தெரியுங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் மோகனும். ஏத்துக்கங்கய்யா. ஏத்துக்கலன்னா என்னடா ஆகும்? எல்லா பக்கமும் நிம்மதி இல்லாம போயிடுங்க. உங்க மானம் மரியாதையும் போயிடும். இந்த ஊர்ல நல்ல பேரோட வாழ்ந்துட்டு இருக்கிறவர் நீங்க. உங்க பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு தான் அவமானம். ஓய்ரோல என்ன மாரி கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. அப்பா அம்மாக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு எந்த லவர்ஸுக்கும் ஆசை இல்ல. அதே மாதிரி தம் பிள்ளைங்களை கஷ்டப்பட வைக்கணும்னு எந்த அப்பா அம்மாக்கும் ஆசை இல்ல.
தான் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி நினைப்பீங்க நான் நம்புறேங்க. சுஜியும் எங்க நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்களோ, இதால பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து தான் இப்படி நடந்துக்கிட்டா. நீங்க கட்டி வைக்கிற மாப்பிள்ளையே நாளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டா என்னையா பண்ண முடியும்? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சு சுஜி உங்க விருப்பப்படி வாழணுமா, இல்ல அவ காதலிச்ச பையனை கட்டிக்கிட்டு அவ விருப்பப்படி வாழணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏய் இங்க வாங்கடா, இவனை கூட்டு போயிட்டு அந்த பாயில தூக்கிட்டு வாங்கடா. ஐயா, உன் பேர் என்னடா? மோகன். தலை நிமிந்து பார்க்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கடே காதல்? உங்க அப்பா யாருல? ராம்குமார், ஜிஆர்எம் பார்சல் சர்வீஸ் ஓனர் தான் எங்க அப்பா. ஓ, அவர் பையனா நீ? ஏன்டா இப்படி பெத்தவங்க நம்பிக்கையிலாம் மண்ணள்ளி போடுறீங்க? உன்னை படிக்க தானே அனுப்பிச்சாங்க. 3rd இயர் கம்ப்ளீட் பண்ண போறேன். கேம்பஸ் இன்டர்வியூ கூட செலக்ட் ஆயிருக்கேன் சார். இன்னும் 2 மாசத்துல வேலையில ஜாயின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 40,000 சம்பளம் சார். 40,000 சம்பளத்தை கேட்டு மயங்கிய பொண்ணை கொடுத்துருவேன் நினைக்கிறியோ? கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கொடுக்கலாம், நானும் சுஜியும் தற்கொலை பண்ணிக்குவோம். சாவர போய் தனியா போய் சாவு. ஜோடி படுத்த சாவிலோ உன் கூட சாவறதுக்கு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன். துணிச்சலா எந்த விஷயத்தை செய்ய முடியாத கோலை உனக்கு எதுக்குல காதல்? உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? இங்க பார், நீ அவளை காதலிக்கிறது உன்னோட விருப்பம், அவ உன்னை காதலிக்கிறது அவளோட விருப்பம். உங்க 2 பேருக்காக தூது வந்தானே அது அவனோட விருப்பம். சின்ன சின்ன விஷயங்களை கூட வளர்ற பருவத்துல பார்த்து பார்த்து பண்றவங்க நாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு துணையை தேடிட்டு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஓடி போயிடுவோம், இல்லைன்னா செத்து போயிடுவோம்னு பெத்தவங்களை மிரட்டுறது. நாங்களே எதையும் யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். காதலிக்கிற நீ செத்து போயிட மாட்டோம், நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் காத்திருப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். விரும்பி வாழ்றதால வாழ்க்கை. என் பொண்ணோட விருப்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு நான் மட்டும் எப்படி இல்லை சந்தோஷமா இருக்க முடியும்? இப்பவும் என் பொண்ணு தப்பான ஒரு பையனை பார்த்து வச்சிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அதால என் விருப்பமும். நல்லா இருங்க. நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். ஆமா உள்ள வாங்க. ராம்குமார், அண்ணாச்சி வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். அண்ணாச்சி உங்களுக்கும் சம்மதம் தானே? சம்மதம். அப்போ படிக்கிறேன். நாகர்கோவில் திரு அருளானந்தம் அவர்களின் குமாரி சுஜிதாவுக்கும் திரு ராம்குமார் அவர்களின் குமாரன் மோகனுக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் பெரியவர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. சட்டு புண்ணு தட்டை மாத்துங்க, வயிறு பசிக்கு சாப்பிடணும்ல. தட்டை மாத்திக்கங்க. அஜய் ஐயா, சாப்பாடு சாப்பாடு. சரிங்க. ஏன் கணக்கு ஏன் அப்படி பறக்க? வேலை வேலைன்னு நேத்து ராத்திரில சாப்பிடல, சரியான பசி எனக்கு. ஆமா இருட்டு. என்ன உட்காரு உட்காரு. சாம்பார் ஊத்து. சாம்பாரா ரசமா? ரசம் ஊத்து. ரசமா வத்த குழம்பா? பரவாயில்ல, வத்த குழம்பு ஊத்து. வத்த குழம்பா மோர் குழம்பா? அண்ணாச்சி இருக்காருன்னு பாக்க. அது செருப்பு ஏஞ்சிருப்பாளையா? நான் சாப்பிட போறது இன்னைக்கு மட்டுமா? என்னைக்கு தேவா? அஜய் நல்லா சாப்பிடுவேன். எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த நிச்சயதார்த்தமே அஜயனால தானே நடந்தது. சாப்பாடு கூட என் தலைமையில தான் நடந்துச்சுன்னா பாருங்களேன். தேங்க்ஸ் அஜய், அப்பா கிட்ட பேசினதுக்கு. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இது உன் அப்பா கிட்ட சொல்லு. நான் சும்மா கன்வின்ஸ் மட்டும் தானே பண்ணேன்.
ஹலோ சார் நான் அஜய் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுடி. ஏன் அந்த செக் வந்துச்சா? நாளைக்கு காலையில லோடு போய் சேர்ந்த உடனே செக் தரம் சொல்லியிருக்கான். முன்னாடியே வந்துடணும், ஓகேவா? என்னடா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு கிளம்பிட்ட? ஐயா நான் ஊருக்கு கிளம்புறேங்கய்யா. ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி கிளம்புத என்ன? இல்லைங்கய்யா நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னல திடீர்னு இப்படி சொல்லுத? இல்லம்மா இப்போ போக வேண்டிய சூழ்நிலை அதான். சரி சரி பார்த்து போ, அடிக்கடி வந்து போட, எங்களெல்லாம் மறந்துடாத என்ன? கணக்கு தம்பி செலவுக்கு பணம் கொடுத்துடு. சரிங்கய்யா. அஜய், அப்ப உன்னோட கதைக்கு என்னதான் முடிவு? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவனும் லவ் பிரச்சனையில தான் இங்க வந்திருக்கான். இவன் மதுரையில ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கான்ப்பா. ஓ மனசுல இவ்வளவு வழிய வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணோட பிரச்சனையை அழகா தீர்த்து வச்சுட்ட? ஏன் வியாபாரத்திலே நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்த? பணம் அது கிடக்குது, இன்னைக்கு வர நாளைக்கு போகும். பெத்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற துணிஞ்சிட்டா. ஆனா நீ என் கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்ச பாரு, ஓ மனசுக்கு நல்லதே நடக்குண்டி. உன் காதலுக்கு சந்தோஷத்துக்கும் உதவுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுடு. உன் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறே. நேரில் வண்டியில வா. அதேனா அக்கா கல்யாணத்துக்கு அண்ணியோட தான் வரணும். வணக்கம் மதுரை, இது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நான் உங்க அன்பான அஜய். வெற்றிகளை மட்டுமே சந்திப்பவன் இதயம் பூவை விட மென்மையானது, தோல்விகளை மட்டுமே சந்திப்பவன் இதயம் இரும்பை விட வலிமையானது என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, யாருங்க பேசுறீங்க? நான் பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அஜய். ஓ, எப்படி நடந்துச்சு உங்க கல்யாணம்?